கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஆர் ஆக்சலரேட்டட் த்ரூ சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, the ratio of the de Broglie wavelength, ratio of de Broglie wavelength கேட்கலாம். ratio of de Broglie wavelength to எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஆன்சர் வந்து எதில் இருக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல இருக்கு. இப்போ டி Broglie வேவ்லென்த்துக்கான ஃபார்முலா பாருங்க. டி Broglie ஃபார்முலானது h பை லாம்ப்டான் இருக்கும். h பை மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து சிம்பிளிஃபை பண்ணி 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு கீழே இருந்து கைனடிக் எனர்ஜி வரும். அதனால திஸ் E இஸ் நோன் அஸ் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக நீ கேஇன்னு போடாமல் கீன்னு போடுறது. ஸோ வி நோ தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது, energy is equal to charge in the potential difference. This V is a potential difference. Kinetic energy is equal to QV. இது நம்ம எங்க படிச்சிருப்போம், potential energy, electrostatic potential energy work done by moving a unit charge is equal to Q into change in potential கண்டுபிடிச்சிருப்போம். The work done is known as a potential energy, this energy is known as a kinetic energy. இங்க எதை எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா. ட்ரிக் என்னன்னா, உங்களை ஆன்சர்ல மாஸ் வச்சிருக்கான், ஏதோ எதை மாஸ் லாம்ப்டாவையும் ரிலேட் பண்ண சொல்லலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டி Broglie wavelength, that means the டி Broglie wavelength for electron, டி Broglie wavelength for proton. இப்போ நீங்க எதை ரிலேட் பண்ண வேணும் என்றால், இந்த லாம்ப்டாவையும் இந்த குவான்டிட்டி எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பாருங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். ஜெனரல் ஃபார்முலா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் தான் ஜெனரல் ஃபார்முலா ஃபுல்லாக எழுதுவோம், பாக்கி எழுத டைரக்டாக நான் வந்து ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஹியர் லாம்ப்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஹச், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் 2. ரூட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்க வேணாம். ரூட் எம் இதுவும் கான்ஸ்டன்ட். இந்த எனர்ஜியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவைலபிள் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வேரியபிளா இருக்க வேண்டியது என்ன இருக்கும், மாஸ் தான் வேரியபிளா இருக்கும். ஸோ லாம்ப்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஏன்னா நமக்கு ஆன்சர்லயும் மாஸ் இருக்கிறதுனால இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தி லாம்ப்டா இ டு லாம்ப்டா பி. இப்போ லாம்ப்டா இனா 1/√of மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாம்ப்டா புரோட்டான்னா 1/√of மாஸ் ஆஃப் புரோட்டான். ரெண்டுக்கு ரேஷியோ எடுங்க, லாம்ப்டா இ டிவைடட் பை லாம்ப்டா பி. நீங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா லாம்ப்டா இ என்னது 1/√of me டிவைடட் பை 1/√of mp வரும். √of mp டிவைடட் பை m. So given by √of mp divided by me, √of m. Inversely proportional இருக்கா? Okay. So what is answer? எது வரணும், ரூட்னா பவர் 1/2 mp by me. √of mp divided by √of me whole √of mp by me எழுதிக்கலாம். இப்போ mp by me is equal to whole power 1/2. the option A. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். நம்ம பிராக்கெட் பண்றது 1/√2 ஹச்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ லாம்ப்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√of m ஆர் 1/√of கைனடிக் எனர்ஜி ஆர் அதர்வைஸ். இதுலேயே நான் இன்னொரு டைமே சொல்லிடுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கைனடிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதுவோம், √of qv. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து டைரக்டா மக்கப் பண்ணியே வச்சுக்கணும். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டினை பாருங்க.